இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. வெல்கம் டு ஜி தமிழ் வழங்கும் மஞ்சரை பெட்டி. நான் இன்னும் சென்னையில தாங்க இருக்கேன். நான் இப்ப சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான ரோட்ல தாங்க நின்னுட்டு இருக்கேன். ஜிஎன் செட்டி ரோடு. எனக்கு பின்னாடி இருக்கிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய சிலை. நம்ம தமிழ் சினிமாவுக்கு எத்தனையோ முத்தான பாடல் வரிகளை தந்திருக்காரு. அவர் மறைஞ்சாலும் அந்த பாடல்களோட இன்னும் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்காக நான் அவர்களுடைய பாடல்கள்லாம் உங்களுக்காக நான் பாடி காட்ட போறது இல்ல. அடுத்து நமக்காக ஒருத்தர் குக் பண்ணி காட்ட போறாங்க. ஒரு சூப்பரான டிஷ் அது. வாங்க போய் அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க யார் சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் ராஜ்குமார். உங்க பேரு? என் பேர் மிஸ்ஸஸ் இந்திராணி முத்து. ஓகே, நாங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க நேயர்களுக்காக நீங்க என்ன டிஷ் சமைச்சு காட்ட போறீங்க? நான் இன்னைக்கு டயட் குருமா பண்ணி காட்ட போறேன். டயட் குருமா பேர் கேட்கும் போதே வித்தியாசமா இருக்கு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? காலிஃப்ளவர், பட்டாணி, பீன்ஸ், கேரட், தக்காளி, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி தழை, நூல்கல், எலுமிச்சம்பழம், உடைச்ச கடலை பொடி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, பால், உப்பு, பச்சை மிளகாய், புதினா பேஸ்ட், எண்ணெய். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இது மட்டும் தான். ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல எண்ணெயை போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? எண்ணெய் இல்லையா? எண்ணெய். இது என்ன அளவு? ஒரு 3 ஸ்பூன் போட்டா போதும். அடுத்து உங்களுக்கு தேவையான ஐட்டம் சோம்பு, பட்டை, இதெல்லாம் போட்டேன். என்ன நல்லா சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டோன்னு ஃப்ரை ஆகுது. இப்போ ஆனியன் போடலாம். அடுத்து சாம்பார் வெங்காயம். வெங்காயம். ஓகே, ஆனியன் ஓரளவுக்கு சின்ன சின்னதா சாப் பண்ணிக்கலாம். ஆமா, கட் பண்ணி. இதுவும் நம்ம லைட்டா அப்படியே கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி. இது ஃப்ரை ஆகும்போது ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிட்டா குயிக்கா சீக்கிரம் குக் ஆகும். எங்க அம்மாவும் அடிக்கடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சால்ட் கொஞ்சம் போட்டா போதும் இல்லையா? கொஞ்சம் போதும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாசனை இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஓகே, அடுத்து இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, இதுவும் தேவையான அளவு தானே? ஆமா, 1 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே, இந்திராணி மேடம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன? எப்பவுமே நல்லா சமைக்கிறது தானா, இல்ல புக்ஸ் படிக்கிறது, டிவி பாக்குறது? இல்ல, புக்ஸ் ரீடிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, உங்க கணவர் உங்க கைவண்ணத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச சமையல்னா எது சொல்லுவார்? நான் எது பண்ணாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறதா? அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. சரி, அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? டொமேட்டோ, தக்காளி போடணும். ஓகே, இது என்ன தக்காளி யூஸ் பண்ணலாம்? இது நாட்டு தக்காளி தான் போட்டு. நாட்டு தக்காளி தான் இதில் போடணும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாமா இல்லை வேணாம்? இப்போ உப்பு வேண்டாம். வேண்டாம். காய்கள்லாம் போட்ட பிறகு உப்பு போட்டா போதும். சரி இந்திராணி மேடம், குக் ஆகட்டும். அது வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை என்னென்ன பண்றாங்க? எனக்கு 2 டாட்டர். பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சின்ன பொண்ணுக்கு இப்போ மேல வெட்டிங் இருக்குது. ஓகே, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு மேடம்? அவர் பேரு? அவர் இன்ஜினியர். அவர் ஒரு பிரைவேட் இதில் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பேர் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பேரு தான் முத்துன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே ஃபைன். சரி, குக் ஆயிடுச்சு? ஆமா, குக் ஆயிடுச்சு. இப்போ நூல்கல் போடணும். நூல்கல் இதுதானே? ஆமா, அது கொஞ்சம் நீங்க அறிஞ்சு வச்சதுல என்னன்னு தெரியல. நூல்கல். நூல்கல் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? ஒரு சின்ன சைஸ் நூல்கல் 1 போதும். அது ஓகே. இப்போ தக்காளி அளவு நம்ம நூல்கள் எடுத்துக்கிட்டா போதும். ஆமா, 2 ஒரே அளவு தான் இருந்தது. இப்போ அடுத்து கேரட். ஓகே, கேரட் எடுத்து பொடி பொடியா நறுக்கிட்டு தோல் எடுத்துட்டேன். சின்ன சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே.
கொஞ்சம் அந்த பச்சை வடை போற மாதிரி நம்ம வதக்கணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அடுத்து உங்களுக்கு போடணும். பீன்ஸ் ஒரு கப் பீன்ஸ். அது நல்லா பொடியா நறுக்கிக்கலாம். ஆமா பொடியா நறுக்கிறது எதுக்கு? சீக்கிரம் குக் ஆகும் அப்படிங்கறதுக்காகவா இல்ல சீக்கிரம் வேகிறதுக்காக தான். பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். ஒண்ணா எல்லாம் கட் பண்ணிடணும். அது ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் இல்லையா? பொடியா நறுக்குனீங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிடும். பட்டாணி இது நம்ம நீங்க ரெடிமேடா வாங்கிக்குவீங்களா இல்ல வாங்கி உரிச்சுதான்? கொஞ்சம் வேலை தான், இருந்தாலும் நம்ம கையால உரிக்கிறதுனால ஒரு சின்ன டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்? காலிஃப்ளவர் போட்டுருங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம இதில் ஆனியன், தக்காளி, நூல்கல், பீஸ், அப்புறம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நிறைய சேர்த்திருப்போம். அங்கே மொத்தம் இந்த டிஷ்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? அப்புறம் சில்லி புதினா பேஸ்ட் போடணும். சில்லி புதினா பேஸ்ட் இதுதான் காரத்துக்கு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம இதில் சில்லி அதிகமாக சேர்த்திருப்போம் இல்லையா? ஆமாம், இல்லை 2 சில்லி தான் போட்டிருக்கேன். ஓகே. அடுத்து என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஃப்ளேவர் பார்க்கலாம். கலர். பொதுவாக ஜென்ரலாக நிறைய ஃபுட்ல வந்து மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க இல்லையா? ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம். இதில் உடச்சக்கடலை பொடி லாஸ்ட்டில் போடுறதுனால அந்த கலர் தான் வரும் எப்படின்னாலும். ஓகே. அதனால் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன சேர்க்கணும் இதில்? இப்போ இதில் தேவையான உப்பு போடணும். உப்பு நம்ம முதல்ல வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போடுவோம். 1 ஸ்பூன். அப்புறம் கடைசியில் டேஸ்ட் பார்த்து கூட நம்ம சேர்த்துக்க முடியுமா? போட்டுக்கலாம் வேணும்னா. டயட்டுங்கிறதுனால உப்பு, காரம், ஆயில் எல்லாமே இதில் கம்மியாக போடணும். ஓகே. இப்போ இதுக்கு தண்ணீர் சேர்க்கணும் இதில். ஓகே. இது இன்னும் நல்லா குக்காக இருக்கு. ஆமாம் இல்லையா? தண்ணீர் கொஞ்சம் சேர்க்கணுமா இல்லை அது அந்த காயை மூழ்கிற அளவுக்கு போடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். இது நம்ம மூடி வைக்க வேணாமா? மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே கொதிச்சா போகுது, வெந்துடும். ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால குயிக்காக வெந்துடும். அந்த பச்சை வாடை போறதுக்காக நல்லா நம்ம வதக்கியாச்சு. இன்னும் போட்டிருக்கிற காய்கறிகளெல்லாம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வாட்டர் சேர்த்திருக்கோம். வாட்டர் நல்லா பாயில் ஆகி கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இது இந்த வெரைட்டி ரெடி ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆச்சு? 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் ஆச்சு. இந்த 33 வருஷத்துல எத்தனை தடவை ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டிருப்பீங்க? அதான் ஞாபகம் இருக்கா? தினமும் தான் போடுவோம்ல. தினமும். அது வந்து செல்ல சண்டைகள் தானே, மற்றபடி மேஜரா போடுறது இல்லை. ஓகே. சின்ன சண்டையா இருந்தாலும் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிருது. அதுதான் நல்லது. ஆமா. ஓகே. இன்னும் இது எவ்வளவு நேரம் குக் ஆகணும் மேடம்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். இன்னும் வேக வேண்டி இருக்குது. அடுத்து வந்து அந்த உடச்சக்கல்ல சோம்பு போட்ட பவுடரை ஒரு 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணும். உடச்சக்கல்லையும் சோம்பு எந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும்? உடச்சக்கல்ல நிறைய எடுக்கணும். சோம்பு ஒரு 10 சோம்பு அந்த மாதிரி போட்டால் போதும். ஓகே. அப்போ சோம்பு கொஞ்சமாக சேர்க்கணும். ஆமாம், கொஞ்சம். ஆல்ரெடி நம்ம முதல்லையே ஃப்ரை பண்ணியிருக்கோம் இதில். இப்போ இந்த மாவு சேர்த்துனால ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன சேர்க்கணும் மேடம்? இப்போ இதில் அந்த பாலை வந்து சேர்க்கணும். பால். இது என்ன பால் மேடம்? இது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பால் தான். பசும்பால் தான். ஆமாம். எடுத்து காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆமாம், காய்ச்சின பால் தான் இது. பாலும் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இவ்வளோ கட்டியா போகுதுன்னா வச்சுக்கலாம். இப்போதான் ஒரு கிரேவி ஃபீல் வந்துருக்கு. அதுதான். தண்ணி சேர்க்கறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை போட்டுடலாம். முடிகிற நிலை வந்தாச்சு. ஆமாம். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நிறுத்திடலாம். ஆமாம், நிறுத்திடலாம். சரி, ஓகே. நிறுத்தின பிறகு ஒரு அரை முடி லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டா முடிஞ்சிருச்சு. இது லெமன் பிழிகிறது எதுக்காக? அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும். வேற ஒன்று. டயட் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல மனமும் இருக்கு. ஆல்மோஸ்ட் வாசனை தூக்குது. ஓகே மேடம், டயட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. டேஸ்ட் பார்க்கணும். ஓகே.
அவங்க சேஞ்ச் பண்ணும்போதே வாசனை மூக்க தொலைக்குது. இவ்வளோ சூப்பரான டயட் குருமா மிஸ்ஸஸ் இந்திராணி முத்து நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக பெரிய தேங்க்ஸ் மேம். நன்றி. ஓகே பாஸ், இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். டயட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நாம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நறுக்கிய தக்காளி, நறுக்கிய நூல்கள், நறுக்கிய கேரட், நறுக்கிய பீன்ஸ், பட்டாணி, கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்குறோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சில்லி புதினா பேஸ்ட், கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் அதில் ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் உடச்ச கடலை, சோம்பு போட்ட பவுடர் தேவையான அளவு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அது நல்லா கொதிச்சு வரும்போது ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இலை அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டு எடுத்தோம்னா டயட் குருமா ரெடி.